இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டயட்டில் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியான ரெசிபியும் கூட இது. நல்லா கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவரை 5லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் பட்டர் சேர்த்து இந்த வேக வச்ச காலிஃப்ளவரையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அளவான உப்பு சேர்த்து இப்போ சாஸுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மிளகா வத்தல், கொஞ்சமாக இஞ்சி, 4லேருந்து 5 வெள்ளைப்பூடு, 4-5 பன்னீர் கியூப்ஸ், 2லேருந்து 3 வால்நட் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே பால் இருந்தால் பால் கூட சேர்த்துக்கலாம். கூடவே சிறிதளவு உப்பு இதெல்லாம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் நல்லா இப்படி ரோஸ்ட் ஆன விட்டி அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச சாஸை ஒரு பிளேட்டில் ஊற்றி நல்லா ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அது மேலே இந்த ரோஸ்டான காலிஃப்ளவரையும் ப்ளேஸ் பண்ணால் நம்ம அசத்தலான ரெசிபி ரெடி. இது டேஸ்ட்லேயும் சரி ஹெல்த்லேயும் சரி பெஸ்ட்டான ரெசிபி. மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.